நான் இமோஷனலாக யோசிக்காமல் அடுத்த கட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி இதை ப்ரொசீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் உங்களுடைய புரிதலுக்கு உட்பட்டு நீங்கள் பார்க்குறப்ப இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் அல்லது ஒரு இன்டர்மீடியேட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு தான் இதை நினைக்கிறீங்களா? அதாவது இதை விட பெருசு ஒன்று வருவதற்கு முன்னதாக வந்திருக்கக்கூடிய இடைக்கால ஏற்பாடு தான் ஈவி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமா, இல்லை ஈவி தான் ரூல் பண்ண போகுது? ஈவி தான் சார் ரூல் பண்ணி. ஈவி தான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், CO2 அப்படிங்கிறது நம்முடைய கிளைமேட் வந்து 1.5 டிகிரி டெம்பரேச்சர் வந்து மேலே அதிகமாக போச்சுன்னா சி லெவலில் வந்து நம்மளை ஆக்குப்பை பண்ணிடும். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அதில் அந்த இப்போ இந்த CO2 நார்ம்ஸ் தான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கேஃபே 1 கேஃபே 2ன்னு போட்டுட்டு இப்போ கேஃபே 3 பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ அவங்க கேஃபே 3 வந்து 2027 ஏப்ரல் 2027 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் மினிமம் 20% எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்றா தான் அதை மீட் பண்ண முடியும். ரெகுலேஷனால நீங்கள் எலக்ட்ரிக் வண்டி கொண்டுட்டு வந்தாலும் அது விற்கல அப்படின்னா உங்களால் வந்து அந்த ரெகுலேஷனை மீட் பண்ண முடியாது. அதுதான் வந்து நியூ எனர்ஜி ரெகுலேஷன் சைனாவில், CO2 ரெகுலேஷன் யூரோப்பில். அந்த CO2 ரெகுலேஷனுக்காக தான் அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போனாங்க. அவங்க போனதில் பிரச்சனை என்னன்னா, அந்த மக்கள் வந்து அதை வாங்காமல் விட்டாங்க. அதில் அந்த சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி அவங்க வைக்கல. ஆமாம், ஆரம்ப கட்டங்க ஆரம்ப கட்டதுனால அவங்க வைக்கல. அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு.